விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே அரசு கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை கிடங்குக்கு எடுத்துச் செல்வதில் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். அயன் கொல்லங்கொண்டானில் செயல்படும் கொள்முதல் நிலையத்தில் 8 கிராமங்களிலிருந்து அறுவடை செய்யப்பட்ட சுமார் 2000 நெல் மூட்டைகள் வைக்கப்பட்டுள்ளன. இதனை கிடங்குக்கு எடுத்துச் செல்வதில் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக கூறப்படுகிறது. மேற்கொண்டு மூட்டைகள் வைக்க இடமில்லாததால் அறுவடை பணிகளையும் விவசாயிகள் நிறுத்தி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என அமெரிக்க ராணுவ தலைமை தளபதி அறிவுறுத்தியதாக பரவும் செய்திக்கு அதிபர் டிரம்ப் மறுப்பு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் ஈரானை தாக்கப் போவதாக அதிபர் டிரம்ப் தொடர்ந்து கூறி வருகிறார். இச்சூழலில் அமெரிக்க ராணுவ தலைமை தளபதி டேனியல் கெய்ன் ஈரானை தாக்க வேண்டாம் என அதிபர் டிரம்புக்கு அறிவுறுத்தியதாக தகவல் பரவியது. இந்த தகவலை மறுத்துள்ள அதிபர் டிரம்ப் தலைமை தளபதி டேனியல் கெய்னுக்கு போரை சந்திக்க விருப்பமில்லை என்றும், இருப்பினும் போர் நடந்தால் அமெரிக்காதான் வெல்லும் என்றும் கூறினார். மாநில அளவில் ஆதரவற்ற பள்ளி விடுதி மாணவர்களுக்கு இடையேயான விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிப் போட்டியில் சாம்பியன் கோப்பை வென்றவர்களுக்கு தஞ்சையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வென்று தஞ்சைக்கு ரயிலில் வந்து இறங்கிய தஞ்சை மண்டல அணி மாணவ மாணவிகளுக்கு பேண்ட் வாத்திய இசையுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி திருவண்டார்கோயில் அருகே சாலையில் சென்ற வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வளைகாப்பு நிகழ்ச்சிக்காக வந்திருந்த சுமார் 25 பேர் வேனில் பயணித்தனர். திருவண்டார்கோயில் மேம்பாலம் அருகே வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையில் கவிழ்ந்தது. நல்வாய்ப்பாக லேசான காயங்களுடன் அனைவரும் உயிர் தப்பினர். கேரள மாநிலம் பாலக்காடு ஐஐடியில் தமிழ்நாட்டு மாணவி மீது மர்ம நபர் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டேட்டா சயின்ஸ் இன்ஜினியரிங் 4ஆம் ஆண்டு படிக்கும் சேலத்தைச் சேர்ந்த அஸ்வினி திங்கட்கிழமை இரவு நண்பர்களுடன் சாப்பிடச் சென்றுள்ளார். அப்போது அடையாளம் தெரியாத நபர்கள் தாக்கிய நிலையில் மயக்கமடைந்த அஸ்வினி தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆறு கோடைக்காலம் தொடங்கும் முன்பே வறண்டு காணப்படுவதால் சுற்றுலாப் பயணிகளின் வருகை குறைந்துள்ளது. வினாடிக்கு 300 கன அடிக்கும் குறைவாகவே தண்ணீர் வருவதால் 5 அருவி, மெயினருவி பகுதிகள் வறண்டு பாறைகளாக காணப்படுகின்றன. வறண்டு காணப்படுவதால் வரும் காலங்களில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. கோடை விடுமுறை சுற்றுலாவை நம்பியுள்ள பரிசல் ஓட்டிகள், உணவு சமைப்பவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் ஆலய மாசி மாத பிரம்மோற்சவத்தின் 4ஆம் நாள் நிகழ்ச்சியாக 7 குதிரைகள் கொண்ட தங்கசூரிய பிரபை ஊர்வலம் நடைபெற்றது. காமாட்சியம்மன் தங்கசூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளி ராஜவீதிகளில் பவனி வந்தார். லட்சுமி சரஸ்வதி தேவியருடன் எழில்மிகு அலங்காரத்தில் அருள்பாலித்த அம்மனை தரிசிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே சிறுத்தை வீட்டுக்குள் புகுந்து தாக்கியதில் இளைஞர் பலத்த காயமடைந்தார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பெய்ததால் அகஸ்தியர் காலனி பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது. அங்குள்ள கௌதம் என்பவரின் வீட்டிற்குள் புகுந்த சிறுத்தை நாயை வேட்டையாட முயன்றுள்ளது. அப்போது கௌதம் கூச்சலிட்டதால் அவர் மீது பாய்ந்து தாக்கிய சிறுத்தை வனத்திற்குள் தப்பி ஓடியது. பின்னர் அக்கம் பக்கத்தினர் கௌதமை மீட்டு அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் உள்ள நத்தம் மாரியம்மன் கோயில் மாசி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. உலுப்பகுடி அருகிலுள்ள கரந்தமலை கன்னிமார் தீர்த்தத்தில் புனித நீராடிய பக்தர்கள் தீர்த்த குடங்களை தலையில் சுமந்து கோஷங்களுடன் கோயிலுக்கு வந்தடைந்தனர். அதன் பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து 20,000க்கும் மேற்பட்டோர் காப்பு கட்டி 15 நாள் விரதத்தை தொடங்கினர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சி வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. திருப்பத்தூர் அருகே அம்பேத்கர்புரம் பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதை கண்டித்து மக்கள் காலிக்குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த ஒரு வாரமாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாவதாகவும், பலமுறை ஊராட்சி மன்ற தலைவரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மக்கள் மறியலில் ஈடுபட்டதால் 30 நிமிடங்களுக்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கற்பகநாதர்குளம் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் ஹரிஹரன் இருசக்கர வாகன விபத்தில் சிக்கி கண் பார்வை பாதிக்கப்பட்டார். மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த நபருக்கு ஆதரவாக ஹரிஹரன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருப்பதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது. இதனை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர்.
சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சேலம் வஉசி மார்க்கெட் பகுதிகளில் ஆக்கிரமிப்பு கடைகளை மாநகராட்சி அலுவலர்கள் அகற்றினர். நடைபாதை ஆக்கிரமிப்புகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக தனிநபர் ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் ஆக்கிரமிப்புகளை அகற்ற மாநகராட்சிக்கு உத்தரவிட்டது. அதன்படி ஆக்கிரமிப்பு கடைகள் நிர்ணயிக்கப்பட்ட அளவை தாண்டி வைக்கப்பட்டிருந்த முன்கூரைகள் போன்றவை அகற்றப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் பவித்திரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட காளைகள் வாடிவாசலில் சீறி பாய்ந்தன. 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் களத்தில் இறங்கி காளைகளின் திமிலை பிடித்து அடக்கினர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் மின் விசிறி, மிக்சி, சைக்கிள், தங்க நாணயம் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே புலி தாக்கி தோடர் பழங்குடியின முதியவர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சின்னக்காடி மந்தை பகுதியைச் சேர்ந்த புஸ்தால் குட்டன் என்ற 58 வயது முதியவர் திங்கட்கிழமை இரவு கரடிமந்துவுக்கு சென்ற நிலையில் வீடு திரும்பவில்லை. இதனால் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் வனப்பகுதிக்கு தேடிச் சென்ற போது புஸ்தால் குட்டனின் பாதி உடல் மட்டும் இருந்துள்ளது. இதையடுத்து வனத்துறையினருக்கு தகவல் அளித்த நிலையில் அவர்கள் வந்து நடத்திய ஆய்வில் முதியவர் புலி தாக்கி உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது. கோவையில் வீட்டில் தனியாக இருந்த மாற்றுத்திறனாளி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த துணிக்கடை ஊழியர் கைது செய்யப்பட்டார். துணிக்கடையில் பணியாற்றி வரும் மாற்றுத்திறனாளி பெண் ஞாயிற்றுக்கிழமை என்று வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது அவருடன் பணியாற்றும் மகேஷ் என்பவர் வீட்டிற்குள் நுழைந்து வன்கொடுமை செய்ததுடன் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இது தொடர்பாக மாற்றுத்திறனாளி பெண்ணின் தாய் அளித்த புகாரின் பேரில் விசாரித்த காவல்துறையினர் மகேஷை கைது செய்தனர். தெலங்கானா மாநிலம் கம்மாரெட்டி மாவட்டத்தில் இரட்டை சகோதரர்கள் இரட்டை சகோதரிகளை திருமணம் செய்த சம்பவம் கவனம் ஈர்த்துள்ளது. கன்பூர் பகுதியைச் சேர்ந்த விஜய், வினய் ஆகிய இரட்டை சகோதரர்கள் தேமிகலான் பகுதியைச் சேர்ந்த கீர்த்தனா, கீர்த்தி ஆகிய இரட்டை சகோதரிகளை திருமணம் செய்துள்ளனர். மணமக்கள் ஒரே மாதிரி இருப்பதால் இத்திருமணம் அப்பகுதியில் பேசுபொருளாகியுள்ளது. அந்தமான் தலைநகர் போர்ட் பிளேரிலிருந்து கிளம்பிய ஹெலிகாப்டர் நடுக்கடலில் விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பவன் ஹான்ஸ் என்ற தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான ஹெலிகாப்டர் 2 விமானிகள் மற்றும் 5 பயணிகளுடன் போர்ட் பிளேரிலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மாயபந்தர் பகுதியில் நடுக்கடலில் விழுந்தது. இந்த விபத்தில் ஹெலிகாப்டரில் பயணித்த 7 பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். டெல்லியில் சாலை விபத்தில் சிக்கிய ஆட்டோ ஓட்டுநரிடம் நலம் விசாரித்த காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடு செய்தார். டெல்லியிலிருந்து மத்திய பிரதேசம் செல்ல டெல்லி விமான நிலையத்திற்கு ராகுல் காந்தி சென்றார். அப்போது அந்த வழியாக விபத்தில் சிக்கிய ஆட்டோ ஓட்டுநரை கண்ட ராகுல் காந்தி அவரிடம் நலம் விசாரித்தார். பின்னர் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுமாறு தனது கட்சியினரிடம் கேட்டுக் கொண்டார். பிரபல பாலிவுட் நடிகை ரவீனா தாண்டன் தனது மகளுடன் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். KGF உள்ளிட்ட படங்களில் நடித்து பிரபலமானவர் நடிகை ரவீனா தாண்டன். இந்நிலையில் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு தனது மகளுடன் வந்த ரவீனா தாண்டன் அங்கு சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பாக பிரசாதம் வழங்கப்பட்டது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே கல்கி 2898 AD 2ஆம் பாகம் படப்பிடிப்பின் போது நடிகர் கமல்ஹாசனை சந்தித்த புகைப்படத்தை நடிகர் அமிதாப் பச்சன் பகிர்ந்துள்ளார். நாகஸ்வின் இயக்கத்தில் வெளியான கல்கி 2898 AD திரைப்படத்தில் அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், பிரபாஸ், தீபிகா படுகோன், துல்கர் சல்மான் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். இப்படத்தின் 2ஆம் பாகம் உருவாகி வருகிறது. அந்த வகையில் ஹைதராபாத் அருகே படப்பிடிப்புகள் நடைபெற்று வரும் நிலையில் அங்கு வந்த நடிகர் கமல்ஹாசனை அமிதாப் பச்சன் சந்தித்துள்ளார்.